அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவின் நடுப்பகுதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். அதனால் கவனமாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகிடலாம். நண்பர்களே, மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. சத்தம் விட்டு நானே அழுறேன். கதறி அழுகுறீங்களா? ஆமாங்க சார். அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. அந்த மாதிரிலாம் வருதுங்க. நீங்க அப்ப ஏதோ தவறா செஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ மிஸ்டேக்கா பண்றீங்க, ஏதோ அதனாலதான் அப்படி வருது. எத்தனை நாள் அப்படி இருக்கு? இதோ ஒரு நாளைக்கு ஏனத்துல உட்காந்துட்டு வரும்போது அந்த எனர்ஜி ஏறுதுங்களா இல்லையா, எனர்ஜி ஏறும்போது அந்த மாதிரி எல்லாம் வருதுங்க. அதான் ஒரு சொல்றாங்களா, அன்பு, ஒரு இரக்கம், கருணை, உருக்கம், கண்ணீர், அந்த மாதிரி வரும்போது வருதுங்க. அதான் அது வந்து எப்படின்னா அது ஒரு நிலை, ஸ்டேஜ். அதாவது காதலாகி கண்ணீர் மல்கி, கசிந்துருகி கண்ணீர் மல்கி. எப்படி முதல்ல காதலாகுன்னா நேசிக்கிறோம், அவர் நேசிக்க அவர் தியானம் பண்ண என்ன ஆகுது? காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி. ஆமா, இந்த மனசாகப்பட்டது உருகி அப்படியே ஒரு கண்ணீரா மாறி அப்படியே ரொம்ப உருகி போகுது. அப்படியே அதேதான் அந்த மாதிரி உருகுது. உடம்பு உருகி மறைஞ்சு போகுது. அப்புறம் மனசும் கரையும் போது என்ன ஆகுது? அது ஒரு நீங்க அப்படியே கரைஞ்சு போறீங்க. கரையும் போது உங்களுக்கு ஒரு கண்ணீர் மாதிரி அது வெளிப்படுது. ஆமா ஆமா, அந்த மாதிரி கண்ணீர் எல்லாம் வருது. திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும்தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். சிவனை வந்து நம்ம நேசிக்கிறோம், சிவனை வந்து தியானம் பண்றங்கும் போது நமக்கு அது மாதிரி ஒரு கண்ணீர், அன்பினால அது ஒரு கண்ணீர் மாதிரி வெளிப்படுது. அது ஒரு நிலை, ஸ்டேஜ் தான். அத வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, அது மாதிரி இல்லாம தைரியமா பயப்படாம, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க அப்படியே சும்மா இருந்து அவரோட கலக்கும் போது இதெல்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடணும். அப்படியே அந்த பவரா, ஃபுல் பவர் அப்படியே இருக்கக்கூடியதுக்கு போயிடணும். அதே சார், ஃபுல் உடம்பெல்லாம் எனர்ஜி மாதிரி அப்படியே இருக்கணும். அப்படியே நின்றா போனி ஒண்ணும் செய்ய வேண்டாம். அதனால சொல்றேன். வீடியோ பாக்குறீங்களா இல்லையா? ஆமா ஆமா, பாக்குறேங்க. எப்ப பாத்தீங்க கடைசியா? கொஞ்ச நாள் பண்ணல ஆச்சு, ஒரு 2-3 மாசம் ஆகும். அப்புறம் எப்படிங்க அதே டெய்லி ஒரு 5 நிமிஷம், ஒரு நாள் 5 நிமிஷம் பாத்துட்டே இருக்கணும். அப்பதான் அந்த வீடியோ வந்துட்டே இருக்கும். பாத்துட்டே இருந்தா என்ன சொல்றேன்னு தெரியும். எனக்கும் போன் போட்டு நீங்க கேட்கணும். ஏதாவது சந்தேகம் உடனே கேட்கணும். அப்பதான் நீங்க சரியா போறீங்களான்னு நான் சொல்ல முடியும். நீங்க பாட்டுக்கு போய் எங்க கிட்ட பேச மாட்டீங்க, அப்புறம் நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு அடுத்தவங்க கிட்ட போய் ஏதாவது பேசிக்கிட்டு அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சரியா வராதுல்ல. தான் பேசணும், இந்த வீடியோ எல்லாம் பாக்கணும். அப்பதான் உங்களுக்கு புரியும். அதுதான் பாத்துட்டு தாங்கிறேன். இப்போ 2 மாசம் அது இதுல பாத்துட்டே இருந்தீங்கன்னா அது மேலே ஞாபகம் வருதுன்னு கொஞ்சம் சில நாள் ஒட்டுறது டெய்லி ஒரு 5 நிமிஷம் பாக்கணும். டெய்லி ஒரு 5 நிமிஷமாவது, ரொம்ப நேரம் பாக்குறது கூட ஒரு 5 நிமிஷம் போட்டு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இல்லைனாக்கா அந்த நம்ம சேனலே வராது. அதுக்கோசரம் ஒரு 5 நிமிஷம், அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு மைக்ல சொன்னா கூட வந்துடும். இல்ல நீங்க பாத்துட்டு இருந்தாலும் தெரியும், ரோஸ் கலர் புள்ளி வருது இல்ல, ரோஸ் கலர் புள்ளி. அப்ப வந்து நீங்க அந்த வீடியோ நம்ம வீடியோ பார்த்தாவே தெரியும், ரோஸ் கலர் புள்ளி வெளியே கீழே வரும், தெரிஞ்சிடும் பார்த்தாவே. அப்ப டெய்லி 5 நிமிஷம் மட்டும் போட்டு விட்டுட்டு நீங்க வேலை செய்யலாம். நீங்க பாட்டுக்கு போட்டு கூட நீங்க வேலையை செய்யலாம். அது பாட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஓடிட்டு இருக்கும். அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். சரியா? அந்த மாதிரி நீங்க போட்டு நம்ம வீடியோவை போட்டாதான் நம்ம வீடியோவே வரும். ஆமா ஆமா, நீங்க போட்டு கேட்டீங்கன்னாவே அப்புறம் 10 நிமிஷம் திருப்பி போட்டா திருப்பி உடனே அடுத்தது வரும். அப்படி பாத்தோம்னா டெய்லி 2 நாளைக்கு வந்துட்டே இருக்கும். ஒரு தடவை பார்த்தாவே 2 நாளைக்கு திருப்பி வரும். அடுத்த நாள் போட்டு விட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஓடும். இப்படியே அதை ஒரு 5 போட்டு விட்டீங்கன்னா வந்துட்டு இருக்கும். அப்ப நீங்க வந்து வாரம் என்ன வீடியோ போடுறோங்கிறத கவனிக்கணும். வாட்ஸ்அப் வந்து வேற ஒரு நம்பர் இருக்கு வாட்ஸ்அப்புக்கு. அந்த இதுல வாட்ஸ்அப் போட்டு வாட்ஸ்அப்ல என்ன போடுறாங்க ஒரு நிமிஷம் பாக்கணும். ஒரு நிமிஷம் அப்படியே என்ன இன்னைக்கு அனுப்பிச்சிருக்காங்க, ஏதோ திடீர்னு வரும். அதெல்லாம் நீங்க பாக்கணும். பார்த்தாதான் என்னங்கறதே தெரியும். அது வந்து அவ்வளவு வந்து ஈஸி கிடையாது. நம்ம ஒரு ஞானி கூட சொல்றாரு, யாரு தெரியுமா? ஆசான்ஜி தெரியுமா? அவர் கூட சொல்றாரு, கடவுள்னா அவனு ஈஸி கிடையாது. நீங்க ஈஸியா ஒன்னும் அவரை புரிஞ்சுக்கிட்டு ஈஸியெல்லாம் அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு ஈஸியெல்லாம் வந்து ஜெயிச்சு வந்துட முடியாது அப்படிம்பாரு. அது மாதிரி எத்தனையோ மெத்தடு, எத்தனையோ வழிமுறைகள் என்னமோ சொல்றாங்க. தியானத்திலயும் சரி, ஒரு உருவ வழிபாடு, எந்த இதுக்கு போனாலும் பல விதமா பல கருத்துக்களை சொல்லிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு என்ன
கிடைக்குதா அது உணர்ந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அது ரைட்டு தான். ஆனா அதுல ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு 10-20 பாயிண்ட் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு நமக்கு அது எது கரெக்டா வருதோ அது மாதிரியே பிடிச்சு அப்படியே போனோம்னா நம்ம வழிகாட்டுவார். அவர் பிடிச்சிட்டு போகும்போது வழிகாட்டுவார். இப்படி இப்படி பண்ணு, இது இப்படி கேட்டாலும் சொல்லுவார். நீ சிவன்ட்டே அப்ப அது புரியல சொல்லுங்க திருப்பி திருப்பி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பதில் வந்துரும், ஆன்சர் வரும். கேட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணுவாரு. உண்மையா மனப்பூர்வமா உண்மையா கேட்கும்போது கண்டிப்பா உனக்கு ஆன்சர் பண்ணுவாரு. பாத்துக்க, இந்த உருக்கமா இருக்குதுங்கிறது ஒரு நிலை, அதை கடந்து போகணும். அதே நீங்க கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருந்தா அது என்ன வரப்போகுது சொல்லுங்க? கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கனால ஒண்ணும் வர போறது இல்ல. அது ஒரு ஸ்டேஜ் தான். அதேதான் அந்த மாதிரி டைமுக்கு அந்த மாதிரி வந்துருது. அந்த மாதிரி வர்றது ஒரு ஸ்டேஜ். அது ஒரு பக்தி மார்க்கம் தான். இப்படியா காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கினா அது லவ் பண்றோம், அன்பு காட்டுறோம். அது ஒரு பிள்ளைங்க பசங்க மேல ஒரு அன்பு காட்டுறோம், அல்லது ஒரு ஒய்ஃப் மேல அன்பு காட்டுறோம், அல்லது யாரோ ஒரு சகோதரி யார் மேல அன்பு காட்டும் போது உங்களுக்கு ஒரு கண்ணீர் வரும், அவங்க மேல பாசம் வரும், அன்பு வரும். அது ஒரு பக்தி மார்க்கம். நான் சொல்லி கொடுக்குறேன் ஞானமா இருக்கும். ஞானமா இருக்குன்னா கண்ணீர் எல்லாம் வரக்கூடாது. அப்படியே சும்மா இருக்கிறது மட்டும்தான். அதுலயே நீ பாக்குறோம். அப்பதான் 100 பாயிண்ட் போய் ஜெயிச்சு போவ, இந்த லாபத்தை அடைவ. சும்மா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன், இரக்கம் காட்டுறேன், நான் கண்ணீர் விட்டுட்டு இருக்கேன், அழுதுட்டு இருக்கேன்னா அது ஒரு ஸ்டேஜ். அதாவது அன்புல ஒரு பகுதி, அவ்வளவுதானே தவிர அது கடைசிக்கு கொண்டு போகாது. அதுதான் அந்த கண்ணீர் அழுவுறது இல்ல, அதிர்வு அப்படியே அதிர்வா. அது பக்தி மார்க்கம். பக்தி பண்றாங்க இல்லையா, ஒரு சிவலிங்கத்தை வச்சுக்குவாங்க, ஒரு முருகனை வச்சுக்குவாங்க, முருகனை வச்சுட்டு வணங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கண்ணீர் வரும், அன்பு எல்லாம் பாசம் அதெல்லாம் அவங்க முருகன் மேல கடவுள் மேல ஏதோ ஒரு உருவத்தை வச்சுட்டு வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீ தியானம் பண்ணும் போது சிவனை நினைக்கிறேன்ட்டு என்ன பண்ற? அந்த மாதிரி அந்த பக்தியில அவர் நினைக்கிறேன் சிவனை நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, நீதான் சிவமே, நீதான் அதேதான் இவனே, நீதானே சும்மா இருக்கிற. அப்ப எப்படி கண்ணீர் வரும்? கண்ணீர் வராது, புரியுதா? 100 அந்த பாயிண்ட்டுக்கு நீ போயிட்டுனா உனக்கு கண்ணீரும் வராது, எதுவுமே இருக்காது. அப்படியே சும்மா இருப்ப. அதாவது வெட்ட வெளிங்கிற சும்மா அப்படியே நிலைச்சு நின்றும். அது கண்ணீர் வர எந்த ஒரு இதுமே ஒரு உணர்வற்ற நிலை மாதிரி போயிடும். எந்த உணர்வும் இருக்காது, ஃபுல் பவர் மட்டும் தான் இருக்கும். அப்படியே அது பயமா கூட இருக்கும், பயப்படக்கூடாது சரியா? பயமா இருக்கும். பவர் அதிகமாக பயம் வந்துடும். என்ன தூக்கிட்டு போகுது, பறந்து எங்க கொண்டு போகுது, இன்னும் பயமா வர ஆரம்பிச்சிடும். அதான் பயப்படக்கூடாது, என்னதானாலையும் அவர் பாத்துக்கிறான்னு போயிட்டு கண்ணீர் விட்டு அழுகுறது இதெல்லாம் ஒரு அந்த இதுல நுழையறதுக்கு கேட்டுக்கிட்டே நிக்கிற நீ, புரியுதா? கேட்டுக்கிட்டு நீ கேட்டு உள்ள போக மாட்டேங்கிற, கேட்டுக்கிட்ட உள்ள போகாம வெளியே நின்னுட்டு அழுதுட்டு இருக்கிற, புரியுதா? புரியுது. ஒரு சிவன் இருக்கிறாரு முன்னாடி, நான் அவரை வணங்குறேன்னுங்கிற மாதிரி. அவர் சிவன் வணங்குறேன், அவர் நினைக்கிறேன், நான் கண்ணீர் விடுறேன், பாசம் காட்டுறேன், அவர் அன்பு காட்டுறேன், அப்படிதான் வருது. நீயே சிவமாயிட்டீங்க, அப்புறம் எதுக்கு அழுவுற? நீ உன்னைய இழந்துட்டு தைரியமா பயப்படாம உன்னையே நீ இழந்துட்டு அர்ப்பணிச்சுட்டு இழக்கிறன்னா அர்ப்பணிக்கிற, எல்லாம் ஒண்ணுதான். ஒண்ணு அர்ப்பணிக்கலாம், அர்ப்பணிக்கிறது அன்புனா கொடுத்துறேன், எல்லாமே கொடுத்துட்டேன்னா அப்புறம் எப்படி? எல்லாமே கொடுத்துட்டேன், எல்லாம் முடிஞ்சு எதுவுமே இல்ல. அப்ப எதுவுமே இல்லங்கும்போது சிவம் மட்டும் தான் இருக்கும். எல்லாமே சரணாகதி எல்லாமே நீங்க நான்கிறதே இல்ல, நீங்கிறது இல்ல. அதுதான் 100 பாயிண்ட் நான் சொல்றதான் அர்த்தம், புரிஞ்சுக்கணும். 100 பாயிண்ட் போகாம இப்படி அரைகுறையா இருக்கிறதுனாலதான் கண்ணீர் வந்துட்டு இருக்கு. அதுதான் அது பக்தி மார்க்கம். மக்களுக்கு தெரியாதவங்களுக்கு பக்தி மார்க்கம் சொல்லி கொடுக்குறாங்க, அன்பு பாசம் சொல்லி கொடுத்து அவங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. அது வெளிப்படுத்துறாங்க அன்பை, அவ்வளவுதான். பாசம் அன்பு கண்ணீரா வெளிப்படுறது வேற ஒண்ணும் கிடையாது, ஒரு அடையாளம், அவ்வளவுதானே தவிர அதை தாண்டி போகணும். அதுக்கு அதான் இது ஃபர்ஸ்ட் அதுல இருந்து 100 தைரியம், 100 நம்பிக்கை கொண்டு வர அடிப்படை, நம்பிக்கையை கொண்டு வந்துடுற 100 சந்தோஷமா இருக்கிற, அப்புறம் 100 தைரியமா பயப்படாம தொடர்ந்து முயற்சி பண்ற, தைரியமா இருந்து தொடர்ந்து தியானம் பண்ற, முயற்சி பண்ற, ஒவ்வொரு வினாடியும் விழிப்புணர்வோட தொடர்ந்து முயற்சி பண்ணும் போது அடுத்து அந்த இதுல நுழைஞ்ச உடனே என்ன ஆகுது? நம்ம தான் சிவம், சிவனான ஒண்ணுதான் அப்படின்ட்டு அப்படியே சும்மா இருக்கிற, அப்படியே நிலைச்சிருக்கிற, சும்மா இருக்கிற, நிலைச்சிருக்கும் போது அந்த சிவமயமாவே ஃபுல் பவர், சர்வ வல்லமை, ஃபுல் பவர்ல 100 பவருக்கு போயிடுற. அப்ப உனக்கு அந்த கண்ணீர் எல்லாம் வராது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பேச்சு மூச்சே கிடையாது, எந்த ஒரு வார்த்தையோ எதுவுமே. ஃபுல் பவர்ல அப்படியே திருப்தியா சும்மா இருப்ப, திருப்தியா இருப்ப, ஃபுல் பவர், பாதுகாப்பு, அப்படியே திருப்தி. அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. அதான் அந்த ஸ்டேஜுக்கு போவ. அதுதான் நம்ம லட்சியம். அதை நோக்கிதான் நீ முயற்சி பண்ணணும், பயணிக்கணும். அதை விட்டுட்டு நான் கண்ணீர் வருதுன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு
அதுல என்ட்ரன்ஸ்ல உள்ள போறது இல்ல, வெளியே இருந்துகிட்டே நான் சிவனை வணங்குறேன்ட்டு பல போராட்டங்கள் போராட்டத்துக்குள்ள போராட்டமா இருக்கும், குழப்பமா இருக்கும். அது இதுலயே உழந்துகிட்டு இப்படியே தான் இருந்துட்டு இருப்போம். அது உள்ள போக மாட்டோம். டீப்பா ஆழமா போகாம கண்ணீர் வருதுன்னு சொல்லிட்டு பக்தி மார்க்கத்திலே இருந்துக்கிறோம். பக்திங்கிறது ஒரு ஸ்டேஜ் தான். பக்தி மார்க்கத்திலே இருந்தோம். ஞான மார்க்கம்னா நீதான் சிவம், அதுல போயிடணும். ஏன்னா அது வெளியில போய் யார்ட்டும் சொல்ல முடியாது. வெளியில யார்ட்டையும் ஒன்னும் வாயை திறந்து பேசலாம் முடியாது. அவனுக்கு தெரியாது நீ எவ்வளவு முயற்சி பண்ணி கஷ்டம் போராடி வர்ற. எந்த முயற்சியும் பண்ணாதவன் அவன் ஏதோ உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் ஒரு குருடா இருக்கான். அவன்கிட்ட போய் நீ ஆராய்ச்சி பண்ணதெல்லாம், நீ ஃபீல் பண்ற உணர்றதெல்லாம் அவன்கிட்ட சொன்னா இப்படி சிவனை ஃபீல் பண்ணிருப்ப. இவ்வளவு முயற்சி எடுக்கும் சிவனை கொஞ்சமாவது ஃபீல் பண்ணிருப்ப இல்லையா? அப்ப அந்த ஃபீலிங்கே அவனுக்கு இருக்காது. அப்படி இருக்கும்போது அவன் சிவனையே உணர்வு இல்லாம இருப்பான். அப்படிங்கும்போது அவங்கிட்ட போய் நீ இந்த விஷயம் எல்லாம் சொன்னீங்கன்னா, கொஞ்சம் வாய் ஏதாவது உளர்னா உன்னை அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி அவனுக்கு ஆயிடும், சரியா வராது. அவனுக்கு எந்த உணர்வும் இல்லாம போய் நீ சொல்லக்கூடாது. அவன் பார்க்க உணர்வு கிடையாது, பார்வை கிடையாது, எதுவுமே கிடையாது. அவன்கிட்ட போய் பாடுறாப்பா, கண்ணு இல்லாதவனை போய், கண்ணு தெரியாத குருடனை போய் பாடுறாப்பாரான எப்படி பார்ப்பான்? அதனால அடுத்தவங்க கிட்ட எல்லாம் போய் எதுவுமே சொல்லவே கூடாது, அந்த எண்ணமே வரக்கூடாது. சார் யாருக்கிட்டையும் சொல்லல. இப்ப அதேதான் நீ உங்ககிட்ட மட்டும்தான் சார் சொல்றான். அது கரெக்ட். ஆனா நீ ஒரு ஸ்டேஜ்ல நிக்கிற, நான் அது ரெண்டா இருக்குது. ரெண்டுங்கிறது ஒன்னாக மாட்டேங்குது. புரிஞ்சுக்கா, இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க எங்கேயுமே, நீ கேள்விப்பட்டிருக்க மாட்ட. ஓப்பனா நான் தெளிவா புரியுற மாதிரி சுருக்கமா அழகா சொல்றேன். சுருக்கமா அழகா பாயிண்டா சொல்றேன். ஆனா அத உனக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன், கன்ஃபார்ம் உறுதியா சொல்றேன் பாயிண்டா. அப்ப நீ அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. இதுக்கு மேல புரியுற மாதிரி சொல்றேன், புரியாம நான் சொல்லல. அன்புனா அது என்ன, அது பலவிதமா சொல்லிட்டேன். அன்புனா எல்லாம் கொடுத்துடுறது, அது அன்பு. கொடுத்து சரணடைறது அன்புன்னு சொல்லலாம். ஆனா டைரக்டா மீனிங் என்னன்னா, சுருக்கமா பாயிண்டா புள்ளி பாயிண்டா, அதுக்கு 100 பாயிண்டா என்ன மீனிங் அன்புனா என்ன? ஒன்று அவ்வளவுதான். இப்போ நான் நீ என்றோம், என்ன நான் நீ அப்படின்னா நான் இருக்கிறேன், கடவுள் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ற, அது பக்திமா இருக்கும். அதான் பக்திமா இருக்கும். நான் இருக்கேன், கடவுள் இருக்காருன்னு நினைக்கிறேன், நானும் கடவுளும். ஏன்னா அப்ப நம்ம அவர் நினைக்க என்ன பண்றோம், நம்மளை இழந்துடுறோம். நம்ம அப்படியே இல்லாம போயிடுறோம். நம்ம ஒண்ணுமே கிடையாது, நம்ம ஒரு ஜீரோ, நம்ம ஒண்ணுமே கிடையாது. சரியா? நம்ம ஒண்ணுமே இல்ல. அப்படி வச்சுக்க. இப்ப நீ அவர் நினைக்கும் போது என்ன, அவரை உன்னை இழந்துடுற, உன்னை இல்லாம போயிடுற, கரைஞ்சிடற. இப்போ அதான் இப்போ வீடியோல சொல்லிருக்கோம் போன வாரம் போட்டதுல. அதாவது காவிரி ஆறு எங்க இருந்து வந்தது? காவிரி ஆறு வந்துருச்சு. இப்போ காவிரி ஆறு கடல்ல போய் திருப்பி கலக்குது. அது எங்க இருந்து வந்து அங்கேயே போய் கலக்குது. அப்ப என்ன ஆகும், காவிரி ஆறு போய் கடல்ல கலக்கும் போது என்ன ஆகும், அது தன்னை இழந்துரும். காவிரி ஆறு இல்ல, அங்க கடலா மாறிடுது. அதே மாதிரி நீ இப்ப சிவமா மாற வேண்டி இருக்கு. சிவமா ஆயிடு, அவ்வளவுதான். நீ சும்மா இருந்தீங்கன்னா சிவமா ஆயிடுவ. நீ சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ற. சும்மா இருக்கும்போது நீ சிவமா இருப்ப. சரி சார். பகல்ல மதிய நேரத்துல ஒரு 1/2 hour அப்படியே தூக்கமா வருதுங்க. அது உடம்போட பலவீனம். அது உடம்பு பலவீனம் தான். அதுக்கு சத்துள்ள உணவு சாப்பிடணும். அதுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வா இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் மாற்றம் கிடைக்கும். அதுக்காக வருத்தப்படாத. தவறா இல்ல அது தூங்கலாமா இல்ல தவிர்க்கலாமா? உங்க உடல் அப்பா அம்மா கிட்ட இருந்து உடம்பு வந்திருக்குல்ல, அவங்கள்ட்ட இருந்து பலவீனம் தான், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாம் 100 தூக்கமே வராத அளவுக்கு நம்ம உருவாக்க முடியும். அப்படி உருவாக்க யாரும் இல்ல. அது ஒரு வர்றது இயற்கை தான். நீ கரெக்டா உணவு சாப்பிட்டுட்டு கரெக்டா தண்ணி குடி, நேரத்துக்கு சாப்பிடு, அளவோட சாப்பிடு, சத்துள்ள உணவு சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி தியானம் பண்ண விழிப்புணர்வா இருக்கணும். எப்பயும் அதுலயே ஒரே மனசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தூக்கம் வராத அளவுக்கு மாறும். ஒரே மனசுதான் சார் இருக்கு. காலையில எந்திரிச்சுன்னா 3:30 மணிக்கு தன்னால அது இல்ல. நீ எல்லா நிலையும் புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் நீ தொடர்ந்து வாட்ஸ்அப் பாக்கணும், எல்லாம் சந்தேகத்தை கேட்கணும். சரியா? தொடர்ந்து அதுல போகும்போது உனக்கு ஒரு வழிகாட்டுவாரு. அதுல முன்னேற்றம் அப்படியே போயிட்டே இருப்ப. அது முடிவு குருனாக்க முடிவான முடிவுன்னா நீ எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது நீ இதை கெட்டியா பிடிச்சுக்குவ. நீ பிரசன்ட்ல இருக்கணும். இந்த வினாடியில நீ எதுக்கும் தயார் நிலையில இருக்கணும். கடைசியா இருக்க பாயிண்ட் தயார் நிலை. இப்போ இந்த நிமிஷம் டெத் ஆனாலும் சரி, மரணம் வந்தாலும் சரி, அப்படியே இருக்கணும். அவ்வளவுதான்.
எதுவுமே நம்ம நினைக்க கூடாது. பயம் பாத்துவாரு, அவர் எல்லாம் பாத்துக்குவாரு. ஒருவேளை உனக்கு நீ வந்து டெத் ஆகிறதுக்கு தயாரா இருக்குன்னு வச்சுக்கோ இப்ப இந்த வினாடியில, அப்ப என்ன ஆகும், உனக்கு உனக்கு உன்னுடைய காரியங்கள்லாம் கிடுகிடு நடக்கும், பறக்கும், அனல் பறக்கும். உனக்கு என்னென்ன தேவை, என்ன உனக்கு என்ன பிரச்சனை, உங்க ஒய்ஃபுக்கு என்ன தேவை, உங்க பையனுக்கு என்ன, எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், நீங்க தயாரா இருக்க. இந்த வினாடியில டெத் ஆகிறதுக்கு, மரணம் வந்தாலும் போறதுக்கு ரெடியா இருக்க. அந்த ஒரு முயற்சியிலே நீ இருக்கிற, அப்படியே செட் அவரோடயே இருக்கிற, பிரசன்ட்ல நிகழ்காலத்திலேயே இருக்கிற, அவருடைய செட் அப்படியே சிவனை மறக்காம, விழிப்புணர்வு என்ன, சிவனை கூடவே இருக்காரு, மறக்காம இருக்கிறதா எப்பயுமே. அதுதான் அந்த நினைவு தான் விழிப்புணர்வு. உன் தண்டு வடத்துல மறைஞ்சிருக்காரு, அங்க ஞாபகத்தை வச்சுக்கோ. இல்லையா தலை உச்சியில ஞாபகத்தை வச்சுக்கோ. அதுதான் ஒண்ணு தலை உச்சியில வச்சுக்கோ, தண்டு வடத்தின் கீழ்பகுதி முதுகு அங்க கவனத்தை வச்சுக்கோ. இல்லைன்னா தலை உச்சியில வச்சுக்கோ, எங்க மாத்தி மாத்தி வச்சுக்கோ. பொட்டு வைக்கிற இடத்துல அப்படியே உள்ள அப்படியே நினைச்சாலும் உங்க அங்கேயும் சிவன் தான், எல்லாமே சிவமயம் தான். அப்ப வந்து ஞாபகத்தை வந்து ஞாபகம் கவனம் எல்லாம் ஒண்ணுதான். கவனம், ஞாபகம், மனசு எல்லாம் ஒண்ணுதான் அர்த்தம். மனசை எங்க வச்சுக்கணும், அங்க கவனத்தை தலை உச்சியில வச்சுக்க. இப்படி உனக்குள்ளேயே மறைஞ்சிருக்கிறாருங்கிறத மட்டும் அதை உண்மை, அது வந்து அதான் குரு சொல்லி விடுவோம், உண்மை. அது அங்கேயே ஞாபகத்தை வச்சுக்க, அவரோட செட் ஆயிரு. நான் எப்போ தயாரா இருக்கேன், அவர் நினைச்சிட்டே எல்லா வேலையும் செய்யு, பொறுமையா. உண்மை பேரு ஆன்மீகம் சொன்னாவே நீ எந்த அளவுக்கு பொறுமையா அவசரம் இல்லாம ஒவ்வொன்னும் செய்யறியோ அதுதான் ஃபாஸ்ட். எவ்வளவு பொறுமையா ஒவ்வொன்னும் டீல் பண்றியோ, பொறுமையா இருக்கிறியோ, அதுதான் நீ ஃபாஸ்டா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஆன்மீகத்துல. ஆனா உலகத்துல பாரு, ஃபாஸ்டா பறந்துட்டு போவான், சரி 100 கிலோமீட்டர் 180 கிலோமீட்டர் பறந்துட்டு போவான். பொறுமையா தான் 3 வருஷமா அதே மாதிரி உலகத்துல வந்து எல்லாம் ஃபாஸ்டா சம்பாதிக்கணும், ஃபாஸ்டா எல்லாம் பரபரப்பா இருக்கும். அது வந்து உலகம் என்ன, ஆனா உள் உலகம் ஆன்மீகம்னு சொன்னாங்க பொறுமையா, எந்த அளவுக்கு 100 எவ்வளவு பொறுமையா பொரியோ அதுதான் பாஸ்ட். இதுல அப்ப நீ பிரசன்ட்ல இருப்ப, சந்தோஷமா திருப்தியா ஆனந்தமா இருப்ப, சுகமா ஆனந்தமா இருப்ப. எப்போ நீ எவ்வளவு போல பொறுமையா அவசரம் இல்லாம இருக்கியோ அந்த அளவுக்கு தான் நீ வந்து இது ஆனந்தமா சுகமா இருப்ப, அமைதியா. இதுதான் ஃபாஸ்ட். நமக்கு தான் தேவை. ஆனா அவங்களுக்கு வந்து நிறைய சம்பாதிச்சிடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எது பண்ணி ஒண்ணும் ஆகாது. அதான் ஞானம். கடைசியா இருக்கக்கூடிய ஞானம் என்ன, நீதான் சிவம். அதுதான் கடைசியா இருக்கக்கூடிய குரு சொல்லி கொடுக்குற ஞானம் என்ன, நீதான் சிவம். கடவுளே இறைவனே நீதான், கடவுளே நீதான் சிவம் இல்லையா, அதான் சொல்லி கொடுக்கறது. ஆனா இன்னொரு ஞானம் இருக்கு, இந்த உலகத்துல நீ எது பண்ணி ஒன்னும் ஆக போறது ஒண்ணுமே கிடையாது. நீ எத்தனை கோடி 100 கோடி எவ்வளவு கோடி சம்பாதிச்சாலும் ஒன்னும் ஆகாது. இப்ப உதாரணமா ஜெயலலிதா வந்து எத்தனையோ கோடி லாரியா பணத்தை சேர்த்தாங்க, என்ன போச்சு, திடீர்னு போயிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வர அரசியல்வாதிகளும், எடப்பாடி வராரு, எடப்பாடி வந்து அவரும் நிறைய பணத்தை சேர்க்கிறாரு. இப்போ அது என்ன ஆச்சு, கடைசியில 6 வருஷமா போச்சு, அப்படி கிடக்கு 10 வருஷம், அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும், இப்ப ஸ்டாலின் வந்து பணமா சேர்க்கிறாரு, இப்போ அவர் சேர்த்து பால அவரும் போச்சு, போகுது பணம் சேர்த்து எல்லாம் இழந்துட்டு போறாங்க. அப்படின்னு திருப்பி அந்த அரசியலுக்கு போறவங்க எல்லாம் சம்பாதிக்கதான் அலையறாங்க எல்லாரும். ஆக மொத்தம் எல்லாருமே பணம் சம்பாதிச்சு அதை பண்ணி இதை பண்ணி என்ன பண்ண போற, கடைசியில ஒன்னும் ஆக போறது இல்ல. பல கோடி. சுருக்கமா சொல்றேன், நீ பொதுவா சொல்றேன், சுருக்கமா சொல்றேன், எது பண்ணியும் அதை பண்ணி இது எது பண்ணி எவ்வளவு என்ன பண்ணாலும் ஒன்னும் ஆகாது, புரிஞ்சுக்க. அதனால உண்மையிலே எது லாபம் எதுனா, இப்ப நம்மளுடைய சேனல் சொல்லி கொடுக்கற விஷயம் தான். 100க்கு 100 லாபம், 100க்கு 100 மிக உயர்ந்த லாபம், மிக அதிக லாபம் இது சொல்லி கொடுக்கற விஷயம் தான். அதான் சொல்றேன், நீ எந்த அளவுக்கு பொறுமையா அவசரம் இல்லாம பொறுமையா பிரசன்ட்ல நிகழ்காலத்துல சந்தோஷமா திருப்தியா சுகமா அவர் மறக்காம கூடவே இருக்கிறாரு, அவரோட செட் ஆகிட்டு அப்படியே எதுக்கும் தயார் என்ன, எதுக்கு தயாரா இருக்க, எல்லாவற்றுக்கும் தயாரா இருக்கும், எதற்கும் தயார் அப்படின்னு என்ன அர்த்தம், மரணமே வந்தாலும் சரி, மரணமே இந்த வினாடியில வந்தாலும் சரி, தயார் போறதுக்கு ரெடி அப்படின்னு, அப்படி ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கணும், அதுல வந்து தெளிவா இருக்கணும். அப்படிங்கும்போது உங்க காரியம்லாம் அனல் பறக்கும். உனக்கு பணம் வேணுமா, உங்க ஒய்ஃபுக்கு பிரச்சனை வராது, என்ன பிரச்சனை எல்லாம் கிடுக்கிட்டு சரியாகும், அப்பதான் சரியாகும். நீங்க தயாரா இருக்கிற, ஸ்ட்ராங்கா நிலைச்சிருக்கிற, அதுல சிவன்ல செட் ஆகுற நிலைச்சிருக்கிற, அப்படியே பொறுமையா அவர் நிலைச்சிருக்கும், அவர் பாத்துக்குவாரு, நிலைச்சிருக்கும் போது அவர் பாத்துக்குவாரு, எல்லாமே நடக்கும். இப்ப நீ நிலைச்சிருக்கிற, சும்மா இருக்கிற நிலைச்சிருக்கிற, அப்படிங்கும் போது எதுக்கும் தயாராகவும் இருக்கிற பிரசன்ட்ல நிகழ்காலத்துல, அப்படிங்கும் போது உன்னுடைய காரியங்கள் எல்லாம் பாத்துக்குவாரு, எந்த பிரச்சனையும் வராது, உனக்கு பாதுகாப்பு
பவர். உனக்கு என்ன வேணும், உனக்கு எல்லாமே அவர் பாத்துக்குவாரு. நீ சும்மா இருக்கணும், நீ சும்மா இருந்தா போதும், நீ சும்மா இருந்தா எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. இவ்வளவுதான். அதை விட்டுட்டு இது என்ன ஆகும் அது என்ன ஆகும் என்னடா அது இப்படியே போட்டு 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 எந்த நேரம் எதை எடுத்தாலும் தியானம் பண்றது, தூக்கம் வருது, அது வரும், ஏதியா எல்லாம் போட்டு குழப்பி முயற்சி பண்ணு, சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணு. எதனால வருது? நம்ம உடம்பு பழகணும். அப்போ உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும். உடம்பு கெடுத்துக்கிற மாதிரி எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னா கவனமா எச்சரிக்கையா இருந்துக்கணும். அதே மாதிரி நம்ம கவனம் வந்து நம்ம கூடவே இருக்கிறாரு, மறக்காம இருந்துட்டு இருக்குமான்னு பாத்துட்டே இருக்கணும் அடிக்கடி. வேற ஒண்ணும் இல்ல, விழிப்புணர்வுனா கூடவே இருக்காரு அவர் மறக்காம தண்டுவடத்துல ஞாபகத்தை வச்சுக்கணும், உச்சந்தலையில ஞாபகத்தை வச்சுக்கணும். இதுதான் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். நீங்க யோசனை பண்ணீங்க, ரிசல்ட் உனக்கு அனுபவம் தெரியும். முயற்சி பண்ணப்ப தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை நீ பிடிச்சுக்கோ. சரிங்க சார். குரு சொல்லி கொடுக்கறது சில விஷயங்கள், நீ சில அனுபவங்களை பிடிச்சுக்கோ. சரியா? கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு நானு இருந்தாலும் நீ ஒரு அனுபவத்தை இதை செய்யும் போது ரிசல்ட் இப்படி வருது, ஓகே இப்படி நம்ம இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனா போதும் அப்படிங்கிற மன நிறைவு ஏற்படும். ஓகேவா? ஓகே சரி, நன்றிங்க சார். நல்ல சார். நான் ஒரு நம்பர் சொல்றேன், அதுக்கு நீ வாட்ஸ்அப் போட்டு விடு. ரிங்கு விடுறேன், அவர் ரிங்கு விடுறேன், அதுக்கு நீ வாட்ஸ்அப் போட்டு விடு, அதுல எல்லாம் அனுப்புறேன். ஓகே சரிங்க சார். நன்றிங்க சார், ரொம்ப நல்லதுங்க. தேங்க்யூ. நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு கமெண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ, 4 பூ போடுங்க, சூப்பர்னு போடலாம், இல்லை குருவே சரணம்னு போடுங்க. ஏதோ ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. அப்புறம் நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட், ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். திரையில் காட்டியிருக்கேன் அந்த நம்பர் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் திரையில் காட்டியிருக்கேன். அந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவில் பேசியிருந்த தர்மபுரி நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, மதிய நேரத்தில் ஒரு 1/2 hour, அரை மணி நேரம் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்கிறாரு. அது வந்து நம்ம கடினமான உழைப்பு அல்லது முயற்சி, இப்போ ஒன்றும் இல்லை, தியான பயிற்சி முயற்சி தொடர்ந்து பண்ணும்போதும் நமக்கு ஒரு மதிய நேரத்தில் தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு அப்பா அம்மா கிட்டேருந்து நம்ம அந்த உடலை வாங்கியிருக்கோம். அப்பா அம்மா தானே இந்த உடம்பு கொடுத்துருக்காங்க. அவங்கக்கிட்ட சில இருக்கக்கூடிய பலவீனம் தான் அது. ஏன் அப்படி தூக்கம் வருதுன்னா, கடினமான உழைப்பு அல்லது நம்ம முயற்சி, எந்த விதமான முயற்சியை தொடர்ச்சியாக முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக தூக்கங்கிறது இயற்கையாக அந்த உடம்புக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி தூக்கம் வந்தால் ஒரு 1/2 hour தூங்குறதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் நம்ம இந்த முயற்சியை பர்ஃபெக்டாக கரெக்டாக பண்ணினாக்கா அந்த தூக்கத்தை நம்ம ஜெயிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் நண்பர்களே, அது எல்லா விதத்துலையும் நம்ம சாப்பாடு, சத்துள்ள உணவு, சாப்பிடக்கூடிய அந்த குடிநீர், தண்ணி குடிக்கிறோம்ல, அது இது மாதிரி எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால், சரியாக இருந்தாக்க தூக்கத்தை நம்ம தவிர்க்க முடியும். உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ தூக்கம் வராது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், தொடர்ந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக முயற்சி பண்ணணும் இல்லையா? அதனால் நண்பர்களே, தூக்கம் வந்தால் தூங்குங்க. அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேணாம், அதுக்காக நீங்கள் குழப்பிக்காதீங்க, பயப்பட வேண்டாம். அப்புறம் நண்பர்களே, நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு தியான பயிற்சி, மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறோம். அதை தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க நேரடியாக தெரிஞ்சுக்கலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். விருப்பமுள்ள அன்பர்கள் உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த திரையில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த பயிற்சி, அதாவது இந்த சீக்ரெட், இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆகிடுவீங்க. என்ன ஆகிடுவீங்க? நீங்களே மாஸ்டர். அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்க, தெரியாதது எதுவுமே இல்லை, எல்லாமே தெரியுது, எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாமே என்னால் முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே மாறும். எந்த ஒரு நோயாக இருந்தாலும் உடனே ஒரு நிமிஷத்தில் மாறிடும். ஓகேவா? அதனால் இந்த பயிற்சி, அதாவது இந்த ரகசியமான இந்த பயிற்சியை அனைவரும் தெரிஞ்சுக்குங்க.
நீங்கள் நேரடியாக வந்தாலும் தெரிஞ்சுக்கலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். இந்த திரையில் காட்டப்பட்டிருக்க நம்பருக்கு உடனே ஃபோன் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த காணொளியை பார்த்த உங்களுக்கு மிகுந்த நன்றி. நான் மற்றொரு வீடியோவில் ஒரு வாரத்துக்குள்ளே மற்றொரு அடுத்த வீடியோவில், அதாவது ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.